இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. பூ உள்ள மங்கையா பொன்குடியா போற இடம் எல்லாம் செருப்படியான். நம்ம அக்கா ஜூலிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. நாளைக்கு என் பிள்ளையா இருக்குமோ இவங்க பிள்ளையா இருக்குமோ எங்களுக்கு பயமா இருக்கு. நாளைக்கு உன் பிள்ளையா இருக்கும்பா. எங்களை எல்லாருக்கும் பயமே அது ஒண்ணுதான். நாளைக்கு உன் பிள்ளையா இருந்தா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்களுக்காக போராடல, உன் பிள்ளைக்கு சேர்த்து தான் போராடுறோம். உன் நல்ல மனசுக்கு நீ உருட்டுமா, நீதாம்மா ஜெயிப்ப. எப்படி தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சில பேர் இருப்பாங்க பாத்துக்குங்க, ஒரு தும்மல் வந்துட்டாலே போதும் உடனே டாக்டரு ஸ்கேனு ப்ரெஸ் மீட்டு அப்படி நடக்கும். ஆனா மற்றவங்களுக்கு அது காய்ச்சல் ஜுரம் இந்த மாதிரி வந்துட்டுனா சுடுதண்ணி குடிங்க, சரியாயிடும். ஃப்ரீ அட்வைஸ். அப்படியா? எங்களுக்கு தெரியலங்க சாமி, அது எப்படி 48 மணி நேரத்துல கொடுக்க? அவர் பெருமையா குஜராத்தையும் சிஎம் அண்ணா விஜய் அண்ணானையும் அழகா சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆட்சி நடக்குது? என்ன ஆட்சி நடக்குது? இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசா? கோழிக்கு நேரம் சரியில்லைன்னா முனியாண்டி விலாசுக்கு முன்னாடி போயிட்டு முக்காப்புல ராங்குக்கு டான்ஸ் ஆடுமா. அந்த மாதிரி உன் டான்ஸ் ஐயோ 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 அப்படின்ட்டு. இது எப்படி தெரியுமா இருக்கு? உடுத்த சேலை இல்லைன்னு சின்னத்தா கிட்ட போனா அந்த அத்தா ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்காப்புல வந்துச்சான். அந்த மாதிரி இருக்கு. நாங்க மக்களுக்கோட மக்களா நின்று போராட ரெடியா இருக்கோம். நாங்க அதுக்கான குரலை தான் இப்ப கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிராக நாங்க நடத்திக்கிட்டே தான் இருக்க போறோம். யாரப்பா இவ? அன்னபுரம், சின்னபுரம், பரமசிவம், கொடுத்த மரம், ஆலமரம், அரச மரம், ஆத்தா வச்ச தென்னை மரம்னு இனிமே பேசாத, புரியுதா? நீ போராடு, போராடாம போ. நீ ஆர்ப்பாட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணாம போ. ஆனா எப்பெல்லாம் ஜனநாயகம் மீறப்படுதோ அப்ப இந்த ஜனநாயகன் ரவி வருவான். ஓகேயா? நல்லா இருக்குல்ல? வச்சுக்கிறேன். வச்சுக்கிறோம்னா அதை வேற விதமா நீ எடுத்துக்காத. எனக்கு அந்த ஐடியா இல்ல, இந்த டயலாக்கா வச்சுக்கிறேனம்மா. என்னம்மா நீ இன்புட்டு படுத்துறியம்மா? என்ன நடந்தாலும் நான் போராடுவேன்னு சொல்றதெல்லாம் சரி. ஆனா அது ஒரு நிமிஷம் நிதானிச்சு, இப்ப நல்லது நடந்தாலும் அதுக்கும் போராட்டம் பண்ணுவேன்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. யார் மூலமா நடக்குதுன்னு பார்க்காதீங்க. மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் பேசுங்க, போராடுங்க. போராடுறதோ இல்லை கேள்வி கேட்பதோ எல்லாருக்கும் உண்டான உரிமை, ஜனநாயக உரிமை தான். ஓகேங்களா? அதனால பேசுங்க. அது புரோஜனமா இருக்கணும். அட்லீஸ்ட் உனக்காவது புரோஜனமா இருக்கணும். அது எப்படி புரோஜனமா இல்லாம இருக்கும்? அதான் நீ கேட்குற. எனக்கு தான் இப்ப புரோஜனம், இப்படி பேசுறது தானே என்னுடைய ஒர்க்குன்னா அது சந்தோஷம் தான். நீ பண்ணு. நாங்க ஒரு இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத எங்க என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். 41 நாள் ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். தமிழ்நாடா ஊபியா? அப்படியா? நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கோம். அப்பா, அதாவது சம்பந்தப்பட்டவங்களே எது திமுக காரவங்க இருக்காங்களா, தொடர்ந்து எம்எல்ஏயா எம்பியா ஜெயிச்சு வந்தவங்க கூட தோத்துட்டாங்கன்னு பேசாம இருந்தா கூட, ஏன் உங்க அப்பா தோத்தூர்ல அவரே பேசாம இருந்தா கூட வந்த பெருச்சாலி கூடைய தூக்கிட்டு ஆரம்பிச்சான் தங்குன்னு. அதை பார்க்க வந்த பெருச்சாலி செருப்பை தூக்கிட்டு ஆரம்பிச்சான். அதாவது சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருந்தா கூட இந்த கூட வந்த அந்த அல்லுசின்னு இருக்கு பத்தியா, அதுடைய ரோதனை பெரிய இதாதான் இருக்கு. இதையும் தாண்டி தான் நாங்க போவோம். நீங்க என்னதான் குட்டிக்காரனை அடிச்சாலும் இந்த 5 வருஷத்துல ஒன்னும் பண்ண போறது இல்ல. இதுல நிறைய விஷயங்கள், நீங்க இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கே இப்படி கதறீங்கல்ல. அதுலயும் நீ என்ன சொன்னா 6 மணி நேரத்துல டெண்டர் விட்டாங்களா? அதுக்கு மேல ஒரு காரியம் இருக்கு. தாசில்தார் ஆபீஸ்ல இப்ப எந்த ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாம அங்க பத்திரம் பட்டாவெல்லாம் கைமாறுது. தெரியுமா உங்களுக்கு? இனி வர்ற நாட்கள்ல பட்டாவெல்லாம் வீட்டுல இருந்தே வாங்கிக்கலாம். அங்க பத்திராஜுக்கு போயிட்டு உட்கார வேண்டியது இல்லை. அப்படியே ஓரத்தை முடுக்கையா தெரியணுமே, இந்தாங்கன்னு நீட்டிக்கிட்டு தெரியணுமே, அதெல்லாம் நின்று நடக்காது. அடுத்து இங்க ஒரு ஸ்கூல ஆரம்பிக்கணும்னா ஆரம்பத்துல எங்க உங்க அப்பா ஆட்சி காலத்துல 25 லட்சம் கொடுத்தாதான் இதாகும். ஆனா இங்க இப்ப அந்த இது 25 லட்சம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த புஷி ஆனந்த், நம்ம கல்வித்துறை அமைச்சர், இப்படி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க பேரை சொல்லி வந்தாங்கன்னா நீங்க ஏத்துக்காதீங்க, எங்களை தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆட்சியில மக்கள் எஜமானர்களா இருக்காங்க. அத நீங்களும் பார்க்க போறீங்க. இன்னும் ஒரு அந்த 5 வருஷத்துல
அந்த ஒரு தாசில்தார் ஆபீஸ் இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பணம் கொடுக்கறதெல்லாம் மாறி மக்கள் கேள்வி கேட்கிற இடத்துல வருவாங்க. உங்களை மாதிரி இந்த திருட்டு மொள்ள மாதிரி எல்லாம் இருக்கீங்களே, அதுக்காகவே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராங்க தெரியுமா? அவங்க இனிமே தேர்தல்ல போட்டியிடவே வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதாவது போட்டியிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, அங்க போய் எதுவும் சம்பாதிக்க முடியாது. இப்ப மக்களை மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும். நான் இன்னொரு ஒரு தகவல் உங்களுக்கு கூடுதலா சொல்றேன். கலைஞர் இருந்த அந்த திராவிட கட்சிய மாத்திட்டு மாத்தினதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி வந்துச்சு இல்ல, இந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலயும் ஊழல் இருந்துச்சுன்னு உறுதியானுச்சு. அந்த ஒரு நிலையை இப்ப மாத்தி ஒரு புதிய சகாப்தம் இந்த தாவைக்கு ஆட்சி படைக்கும். நீங்க இப்படியே புலம்பிக்கிட்டு திரிங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம். அதுலயும் இந்த மனுஷனுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை போல. ஆனா இந்த இதை எப்படி பண்ணணும், தற்சார்பு கொள்கைக்கு வரணும், பொருளாதாரத்தை எப்படி பண்ணணும், எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை போல. அது பிசாட்லயே நடக்குது. இனிமே அடுத்த வேலை என்ன தெரியுமா? சட்டசபை விஷயத்த பாத்தியா இல்லையா? நீதான் எல்லாத்துக்கும் போராட்டம் போடுவிய, அப்படி பாத்திருப்ப. அதுல சொல்லியிருப்பார்ல, அதாவது நாங்களும் தப்பு பண்ண மாட்டோம், எங்க கூட இருக்கிறவங்களையும் தப்பு பண்ண விட மாட்டோம், தப்பு பண்ணணுமா விட மாட்டோம்னு இருக்காங்க. சோ ஒவ்வொரு துறையா தோண்ட 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 ஒவ்வொரு அமைச்சர் எம்எல்ஏ எம்பின்ட்டு மொத்தமும் மாட்டும். அப்ப இருக்கு உங்களுக்கு. அப்ப அது நீ எனக்கு உன் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னா, எனக்கே பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்குங்கிற. நீ ஒரு செகண்ட் வந்து அந்த கரூர் விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க. இவங்க ஆட்சி பிடிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு போவாங்க? கட்டின பொண்டாட்டியும் கொள்ளுவாங்க, பெத்த பிள்ளையும் காவு கொடுப்பாங்க. நீ ஒரு அல்லக்கை, நீ வந்து அங்க வந்து தாட்டு கூட்டுன்னு இருக்கிய. நாளைக்கு இந்த இப்படி சொல்றல்ல, பயமா இருக்கு நான் செத்து போயிருவோம், பயமா இருக்குங்கிறல்ல, அப்படி எதுவும் நடந்துடாம அவங்களே அதை பண்ணிட்டு அந்த மாதிரி ஆளுங்கதான் அவங்க. அதனால இனிமே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு, அதிசயமான ஊர்ல புள்ள பிறந்துச்சான், அது தொப்புள் கொடி அறுக்க கப்பல் ஏறிச்சான், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீட்டா வீட்டுல போயிட்டு ஒரு காரியத்தை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. மக்களுக்காக நான் போராடுறேன், எனக்காக இல்லைங்க, இந்த மக்களுக்காகங்க, அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணுங்க, யாருங்க அப்படிங்கிறல்ல. நீ இந்த மக்களுக்கு உதவி பண்ணாட்டியும் சரி, அவங்களுக்கு உபத்திரம் பண்ணாத. எங்க அப்பதான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும். ஓகேவா ஜூலி? இந்த கருப்பட்டி பானைக்குள்ள கை விட்டவன் நாக்குல நக்காம டவுசர்லயா தொடப்பான், அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே நக்கி பழகிட்டாங்க. அதனால இந்த இதெல்லாம் இல்லாம, அதான் எங்க அண்ணன் சட்டசபையில கடைசியா ஒரு நாள் பேசினாரு, 5 நிமிஷம் பேசினதுக்கே அப்பாவை காணோம். அப்பாவை காணோம், அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப ஒண்ணு சொல்லியிருக்க பாரு, ஒரு பெரிய காரியம் என்னன்னு தெரிஞ்சா? உங்களுக்கு தெரியல, பக்ரீதுக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே நினைப்பால அந்த பையனை மிரட்டி இருக்காங்க. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எங்க அப்பா சொல்ற விஷயம் தான் ஞாபகம் வருது. கருத்திரியம் பிடிச்சவ தண்ணிக்கு போனாலும் அங்க உள்ள தண்ணி பாம்பு எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி கதையா தான் இருக்கு, பாத்துக்க. அதான் இப்ப நீ சொன்னல, அதாவது அந்த நபர் இஸ்லாமியர் என்பதனால அவங்கள மிரட்டிட்டாங்க, உருட்டிட்டாங்க, இவ்வளவு இது பண்ணிட்டாங்க. அதே வீடியோல நீ என்ன போட்டிருக்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிசிக்கல் டேமேஜும் ஆகல, ஆனா பையன் பயந்துட்டான் அப்படிலாம் பேசியிருக்க பத்தியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் எச்ச. இதுக்கு மேல வேற ஏதாச்சும் வரும். ஆனா என்னன்னா, எங்கன்னே எங்களை சத்தம் போடுறாரு. ஆனா நீங்க என்னன்னா, ஆச்சா பூச்சா அவடா கவுச்சான்ட்டு அப்படியே தெரியுறீங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆட்சி தொடரக்கூடாதுங்கிறதுனால நீங்க இது பண்றீங்க. எல்லாத்தையுமே நாங்க திமுக சட்ட ரீதியா வந்து ஒவ்வொரு விஷயமா நாங்க பிளான் பண்ணி நாங்க ப்ராப்பரா எடுத்துதான் நாங்க எடுத்திருக்கோம். நாங்க சட்ட ரீதியா 5 வருஷம் நாங்க சும்மா இருந்தா இங்க யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்களும் எவிடன்ஸ் வச்சிருக்கோம், டேட்டா வச்சிருக்கோம், எங்களுக்கும் காட்ட தெரியுங்க. ஜூலிக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. இப்ப அந்த போக்சோ கேசஸ்னா என்னங்கிறது தெரியும். அதாவது பிறந்த குழந்தை முதல் கொண்டு 18 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை. இப்ப உங்க அப்பா இருந்தார்ல, அந்த பிளான் பண்ணி டேட்டா எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா வச்சுக்கிருந்தார்ல உங்க அப்பா, அந்த அப்பா ஆட்சி காலத்துல போன வருஷம் நடந்த டேட்டாவை மட்டும் நான் 2021 போக்சோ கேசஸ் பதிவானது எத்தனைன்னு தெரியுமா? 4469 கேசஸ். அதாவது அந்த ஒரு ஆண்டுல
ரெண்டாவது ஆண்டு அதாவது 2022ல 4906 கேசஸ், 2023ல 3407 கேசஸ், 2024ல 5319 கேசஸ் போக்சோ கேசஸ் வந்து உங்க அப்பா ஆட்சி காலத்துல பதிவாயிருக்கு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அழகா துப்பட்டா போடுங்க ஐயா, நாங்களாம் பெரிய ஆளுங்க, நாங்க சரி நீங்க சொல்றத கேக்குறோம். 3 வயசு குழந்தைக்கு ஜட்டி இரும்பலையா அங்க போட முடியும்? உங்களுக்கு ஜட்டின்ற வார்த்தை கேளமா தான் நான் அப்படிதான் பேசுவேன். அது இரும்பலையா போட முடியும்? 3 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பு? இதுல 2025 இருக்கு, ஓகேங்களா? அத சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு காரியம் சொல்லியிருக்கீங்களே, 3 வயசு பிள்ளைங்களுக்கு இரும்புலையா ஜட்டி போட முடியும்னு, அதே குழந்தைக்கு வெல்டிங் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. எப்ப உங்க அப்பா ஆட்சி காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்ப இதை யாரும் நியாயப்படுத்தல, இது தப்புதான், இது நடக்கக்கூடாதுதான். அப்பெல்லாம் அதை குறித்தெல்லாம் கேட்கல, இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் இல்ல. நீங்க தான் அதாவது கொள்கைக்காக மக்களோட சேர்ந்து தானே போராட்டம் நடத்துறீங்க. அப்ப என்னாச்சு உங்க கொள்கை, உங்க கோட்பாடு இதெல்லாம்? அந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, ரேஷன் கடைக்கு போனா பருப்பை காணும், கோயிலுக்கு போனா செருப்பை காணும், சரி ஆஸ்பத்திரிக்கு போனா சில உறுப்புகளை காணுமா, எல்லாம் வேணாண்டான்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட போனா கற்பை காணும்னு சில கம்ப்ளைண்ட், அதுவும் பதிவாயிருக்கு. உங்க அப்பாட்ட அந்த டேட்டாவை வாங்கி செக் பண்ணி பாருங்க. என்னத்த நீ பேசுறது எப்படி இருக்குன்னா, என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கடிச்சான் சபையில, அந்த மாதிரி ஆச்சா பூச்சா ஒரே கத்தல் குமுறல் தான். என்ன ஏன் பாட்டை முப்பாட்டை, ஏன் பேரம் பேத்தி, அது வரைக்கும் ஆபாச வார்த்தைகள் பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை விஜயண்ணா, ஒரே ஒரு வார்த்தை, ஏன் நாங்களாம் இங்க வாழக்கூடாதா? நாங்களாம் மனுஷங்களே. ஏன்னா இவ்வளவு குற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னா, நீங்க 6 மாசம் நீங்க உசுறு வேணும்னே, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னே, நாங்களாம் செத்து போயிட்டோம்னா யாருக்குனே ஆட்சியை நடத்த போறிய? பயமா இருக்குனே, நடமாட பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளா நடமாட இன்னும் பயமா இருக்கு. நீ இன்னும் திருந்தல. இப்படிதான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடுறேன்னு வந்த அப்ப மக்களுக்கு தெரியல, உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரைட்டு. உன்னுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தானே. அதனால உனக்கு நான் சொல்லக்கூடிய மொத்த பதிலும் என்ன தெரியுமா? ஹாய் நண்பா நண்டேஷ். சில பேர் இருப்பாங்க, தன்னை பெரிய ஆள் மாதிரியே கட்டிக்கிடுவாங்க. ஆனா போற இடம்லாம் அசிங்கமும் அவமானமும் தான் படுவாங்க. அதான் நம்ம இப்ப ஜூலி இருக்குல்ல, பூவுள்ள மங்கையான் பொன்கொடியான், நாய் போற இடம்லாம் செருப்படியான், அந்த மாதிரி கதை அந்த பழமொழியில அப்படி வரும் பாத்துக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க ஆதரவு கொடுத்து வரீங்க. தொடர்ந்து இன்னும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் சரி, தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பேசுறீங்க. நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய குற்றச்சாட்டு விமர்சனங்களுக்கு உண்டான பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த வீடியோ அதி சீக்கிரத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கேள்விக்கு பதில் உண்டு. அப்புறம் நம்ம சாட்டன இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா முன்னாடியே போட்டு வச்சிருங்க. ஓகே பா. இது ஆச்சரியக்குறி. நான் உங்கள் ஜனநாயகன் ரவி. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகே. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி.